பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில நம்ம தொடர்ந்து மனுஷருடைய பாவங்கள் நிமித்தம் பூமி அழிக்கப்பட்டு வருகிறதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். லோத்துவின் நாட்களிலே பார்த்தோம், அந்த இடத்துல பாவம் பெருகினது, தேவன் அதை அழிக்க சித்தமானார். இன்னும் நோவாவின் நாட்களிலும் பாவம் பெருகினது, தேவன் அந்த பூமியையே அழிக்க சித்தமானார். சரி, இந்த லோத்துவுக்கும் நோவாவுக்கும் ஏன் கடைசி காலத்தை ஒன்றாக குறிக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்குள்ள என்ன ஒற்றுமை என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லோத்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் காலத்திலும் நடக்கும். நடந்ததா? லோத்துவின் நாட்கள்ல என்ன நடந்தது? லோத்துவின் நாட்கள்ல அநேக பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், ஓரின சேர்க்கையாளர்கள் இருந்தார்கள். அதன் நிமித்தம், அது பரலோகத்துல எட்டினதன் நிமித்தம் தூதர்களை அனுப்பி என்ன பண்ணாரு? அந்த பட்டணங்களை கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு போனதுனால, பெண்கள் கொண்டதுனால அவர்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்துல விசனமா இருந்தது. மனுஷனை உண்டாக்கினதுக்கு மிகவும் அவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். அதனால அழிக்க சித்தமானார். இப்போ லோத்துவின் நாட்கள்ல இந்த கடைசி நடந்தது போலவே இந்த கடைசி நாட்களும் நடக்கிறதா? இப்போ நோவாவின் நாட்களே நடந்தது போல இந்த கடைசி நாட்கள்ல நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நம்ம நேற்று தின காலையில நம்ம பார்த்தோம், நம்ம கிறிஸ்தவ சந்ததியார் என்ன பண்றாங்க? புறஜாதி மக்களை தங்களுக்கு வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்கிறார் என்று பார்த்தோம். இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை இது. சரி, இந்த ரெண்டு வார்த்தை லோத்துவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரர் வரும் நாட்களிலும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரர் வரும் நாட்கள், இது ரெண்டு ஒற்றுமையும் நடந்தேறி கொண்டு வருகிறது. ரெண்டாவது ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமா? அதே போலதான் லோத்துவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த அவன் லோத்துவே தேவனிடத்துல சொல்லுவான், கர்த்தாவே நீ அந்த மலைக்கு ஓடி போகுன்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கண்கள்ல தயவு கிடைச்சது, கிருபை கிடைச்சது, அது நிமித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத நம்ம பார்க்கணும். அதே போல இந்த அதிகாரத்துல நம்ம அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. மூன்றாவது ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, லோத்துவும் அவன் நாட்களில் அவன் குடும்பம் எப்படி இருந்தது? நீதிமானாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அழிக்க போகும்போது 50, 40 நீதிமான்கள் நிமித்தம் அழிக்காது இருப்பீரோ. அப்போ நீதிமான் லிஸ்ட்ல லோத்து குடும்பம் இருந்ததுனால என்ன பண்ணாங்க? அவங்க அழிவுக்கு தப்பு விட்டாங்க. அதே போலதான் நோவாவும் எப்படியா இருந்தான்? நீதிமானா இருந்தான். கர்த்தருடைய பார்வையில் அவன் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான். அது இந்த கீழே வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். வசனங்கள் நமக்கு நிறைய தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, லோத்துவின் நாட்கள்ல தன் குடும்பத்தை என்ன பண்ணான்? தன்னோட கூட சேர்த்து ரட்சித்தான். அழிவுக்கு தப்பு வைத்துக் கொள்ள குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி தன்னோடு வைத்து கொண்டு இருந்தான். அதே போலதான் நோவா காலத்துல என்ன நடந்தது? தன் குடும்பத்தாரோடு கூட. லோத்துவின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் 4 பேர். லோத்து, அவன் மனைவி, அவன் 2 பெண் பிள்ளைகள். ஆனா நோவாவின் காலத்துல பார்க்கும்போது இந்த 4 அப்படியே எப்படி ஆகுது? 8ஆய் மாறுகிறது. அவனுக்கு 3 குமாரர் இருந்தார்கள், 3 பெண் குமாரத்திகளை பெண் கொண்டு மருமகளாய் இருந்தார்கள். இவர்கள் மொத்தம் 8 பேர். இவர்கள் 8 பேரோட கூட என்ன பண்ணாங்க? வேலைக்குள் பிரவேசித்தாங்க. இவங்களும் அந்த அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்துல நம் குடும்பத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அது போலதான் நான்
நம்முடைய சொந்த குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக நடத்தும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை நம்ம போகும்போது வெறுங்கையோட தேவ சாநிதியில போகாதபடிக்கு நம்ம குடும்பத்தாருடைய கைகளை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும், தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நம்ம குடும்பத்துல எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா? அழிவுக்கு மீட்கப்படும் நாளுக்கான அந்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறார்களா? அழிவுக்கு, இந்த உலகத்துல நடக்க போகிற பெரிய அழிவுக்கு தப்புவிக்க நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்ப்போம். இவங்க 2 பேருக்கு இத்தனை ஒற்றுமைகள் இருந்தது, நம்ம குடும்பத்துல அவங்க 2 பேருடைய குடும்பத்துல இருந்த ஒற்றுமை இருக்கிறதா? நம்ம நீதிமானா இருக்கிறோமா? கர்த்தருடைய கண்கள்ல கிருபை பெற்றிருக்கிறோமா? குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களையும் எண்ணி, கர்த்தாவே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு, என் குடும்பம் எப்படி இருக்கிறது என்று நினைத்து கர்த்தருக்குள்ள தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.